தமிழகத்தில் கடந்த பல வருடங்களாக ஆற்று மணல் கடத்துவது, அதேபோல சட்டவிரோதமாக கனிம வளங்களை கொள்ளையடிப்பது என்பது தொடர்கதையாக இருக்கிறது. கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு வல்லநாடு பகுதியில் மணல் கொள்ளையை தடுக்க முயற்சித்த ஒரு கிராம நிர்வாக அலுவலர் ரவுடி கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். பல நேரங்களிலே வட்டாட்சியர்கள், கிராம நிர்வாக அலுவலர்களே தாக்குதல் கொள்வது, அதே போல ஊடகவியலாளர்களும் இந்த உண்மை நிலவரங்களை படம் எடுக்கப் போகின்ற பொழுது, அதை கண்டுபிடிக்கப் போகின்ற பொழுது தாக்குதலுக்கு ஆளாவது என்பதும் ஒரு தொடர்கதையாக இருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சியாக கடந்த 2-3 தினங்களுக்கு முன்பு கரூர் பகுதியில் மணல் கொள்ளையை, கனிம கொள்ளையை நடப்பதை படம் பிடித்து பொதுவெளியிலே கொண்டு வருவதற்காக செயல்பட்ட ஊடகவியலாளர்கள் கதிரவன் மற்றும் செபஸ்டியன் ஆகிய 2 பேரும் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்றும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதில் மிக முக்கியமானது என்று சொன்னால், ஆளுங்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினரே பழனியாண்டி என்பவர், அவருடைய குவாரியிலேயே இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அவரே இதில் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வருகின்றன. அதுக்கான ஊடக செய்திகள் எல்லாம் வெளியே வந்திருக்கிறது. ஒரு பக்கம் இதுபோன்று கனிம வள கொள்ளைகள் தடுத்து நிறுத்தப்படும் என்று சொல்லுவது, இதுபோல் நடக்கக்கூடிய, அத்துமீறி நடக்கக்கூடிய சம்பவங்களை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தால் அது கொண்டு வர வேண்டிய கடமை பத்திரிகையாளருக்கு இருக்குது. அதற்காகத்தான் பத்திரிகை இருக்கிறது. எனவே அதை தங்களுடைய கடமையை செய்கின்ற பொழுது அவர்கள் மீது அவர்களுக்கு உயிர் பயத்தை ஏற்படுத்த வேண்டும் அல்லது அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நடந்தக்கூடிய சம்பவத்தை கண்டித்து ஏற்கனவே புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நான் அறிக்கை கொடுத்திருக்கிறேன். இருந்தாலும் கூட இன்னும் அந்த குவாரியினுடைய உரிமையாளராக கருதப்படுகின்ற பழனியாண்டி மீது வழக்கு பதிவு செய்யப்படாமல் இருப்பது தெரிய வருகிறது. அதற்கான ஆதாரங்கள், அவரே தாக்கியதை போன்ற ஆதாரங்கள் எல்லாம் ஊடகங்களே வெளிவந்திருக்கிறது. எனவே இது ஏதோ ஒரு கரூரில் ஐசோலேட்டடாக தன்னிச்சையாக நடந்ததாக கருதக்கூடாது. இது ஒவ்வொரு ஊடகவியலாளருக்கும் நடந்த சம்பவமாக கருதி தமிழ்நாடு அரசு இல்லை ஆளுங்கட்சி, ஆளாத கட்சி என்ற ஒரு போக்கு இல்லாமல் பாரபட்சமற்ற வகையில் அந்த ஊடகவியலாளர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய அந்த சட்டமன்ற உறுப்பினர் உட்பட அதில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கார்களோ அவர்கள் மீது கடுமையான வழக்கு பதிவு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். மீதி ஏதாவது கேள்விகள்? சரி சார், உங்களுடைய நிலைப்பாடு கூட்டணி யார் பக்கம்? 2 பக்கம் பேசுறீங்களா? அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதுங்க. இன்னும் தேர்தல் தேதி எப்பொழுது அறிவிக்கப்படும் என்று கூட தெரியல. இருந்தாலும் ஏப்ரல் மாதத்தில் இல்லை மே மாதத்திற்குள்ளாக தேர்தல் வரும். தேர்தலை சந்திப்பதற்காக கள அளவில் புதிய தமிழகம் கட்சி நான் கடந்த 2 வருட காலமாக எல்லா கிராமங்களுக்கும் சுற்றுப்பிரயாணம் மேற்கொண்டு கட்சியை கிராம அளவில் வலுப்படுத்தி வந்திருக்கிறேன். அதை தொடர்ந்து நாங்கள் மாநாடுகளும் நடத்தியிருக்கிறோம். புதிய தமிழகம் கட்சியை பொறுத்த மட்டிலும் தேர்தலுக்கு எந்த நேரத்திலும் ஆயத்தமாக இருக்கிறது. இருந்தாலும் கூட இது இப்பொழுது ஒரு கூட்டணி காலமாக மாறிவிட்டது. இப்பொழுது தேர்தல் என்று சொன்னாலே கண்டிப்பாக கூட்டணி தேவை என்ற ஒரு காலமாக உருவாகி இருக்கிறது. அதற்கும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதாவது எந்த கட்சியோடு என்பதை இப்பொழுது சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அது இல்லை. ஆனால் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் வலுவாக போய்கொண்டிருக்கிறது, சரியாக போய்கொண்டிருக்கிறது. எங்களை பொறுத்த மட்டிலும் நாங்கள் ஒரு நல்ல ஆட்சி தமிழகத்தில் 2026 மலர வேண்டும் என்று விரும்புகிறோம். ஊழலற்ற ஆட்சி ஒன்று வரணும், கனிவள கொள்ளை இல்லாத ஆட்சி வரணும். தமிழ்நாட்டில் மதுவால் இளைஞர்கள் மிகப்பெரிய அளவுக்கு சீரழிந்து போயிருக்கார்கள். அதுக்கு ஒரு தீர்வு வரணும். அதே போல அரசு வேலைகளுக்கே பணம் பெற்றுக்கொண்டு
வேலை கொடுக்கக்கூடிய ஒரு அவல்நிலை இருக்கிறது. அதற்கு தீர்வு வரணும். பெரிய தொழிற்சாலைகள் வருகின்றன, ஆனால் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. ஸோ இது போன்ற பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கிய நல்ல ஒரு அரசு இருக்கணும். அந்த அரசில் நாங்களும் பங்கு பெறணுங்கிறது தான் எங்களுடைய பிரதானமான நோக்கம். அதை நோக்கி நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். அது என்ன கால அவகாசம் இருக்கிறதுனால நாங்கள் ஒரு வலுவான கூட்டணி, வெற்றி கூட்டணி அமையணுங்கிறதுல குறியாக இருக்கிறேன். நான் இப்போ சொல்லிக்கிறேன் பார்க்குறீங்களா, ஆட்சியிலும் பங்கு பெற வேண்டுங்கிற நான் சொன்ன வார்த்தை சொன்னல. சொல்லு, நீங்க கேட்பீங்க தான் தெரியும், அன்பெல்லாம் கேட்பீங்க தெரியும். அதாவது உங்களுக்கு அது அதுல போதிய அழுத்தம் கொடுத்தா நாங்களும் பங்கு பெற வேண்டும்ங்கிறது அதனுடைய அதுதான், அதுக்குள்ளதான் இருக்குது. அதாவது இல்ல அதாவது ஆட்சியில பங்கு பெறணுங்கிறது கெட்ட வார்த்தையா? எவ்வளவு அழகான வார்த்தை, எவ்வளவு பொருள் புரிந்த வார்த்தை. ஆட்சியில அனைவரும் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக தானே ஏறக்குறைய 200 ஆண்டு காலம் இந்தியாவில் சுதந்திரம் போராட்டம் நடந்தது. அதுங்க சுதந்திர போராட்டம் இருக்கு, ஆங்கிலேயர் மட்டுமே ஆள்றீங்க, நாங்களும் ஆளணுங்கிறது தானே, அதுதானே நோக்கம். சரி டாக்டர், இப்போ அதுல ஒண்ணு இல்ல, கூட்டணி ஆட்சி நீங்க வலியுறுத்துறீங்க. அப்படிங்கும்போது அதிமுக ஆட்சியில பங்கு, அதாவது ஆமா ஆட்சியில பங்கு. அப்போ அதிமுகவும் வழி இல்ல, திமுக கூட்டணியும் வழி இல்லைன்னா அப்போ விஜய் கூட போறீங்களா? நான் இப்போ நான் எல்லாம் எல்லாம் நிறந்த முடிவாகி போச்சா? எல்லாம் முடிவாகி போச்சா? கூட்டணி எல்லாம் முடிவாகி போச்சா? இன்னும் நாள் இருக்குதுங்க, இன்னும் நாள் இருக்குது. பொறுமையாக இருங்க, எல்லாம் நல்லபடி நடக்கும். ஒரு பேக்கம் இல்லையே, பொறுமையா இருக்கிறோம். அதாவது ஒரு குடிசை கட்டுறதுன்னா ஒரே நாள் கட்டி முடிச்சிடலாம், ஒரு சின்ன வீடு கட்டுறதுனா 6 மாசம் இருக்கலாம். ஒரு பெரிய கோட்டை பெருசாக உருவாக்குற போது அதுக்கு உண்டான கால அவகாசம் வேணும் இல்லையா? நல்ல ஒரு வலுவான கூட்டணி இருக்குன்னு நினைக்கிறோம். அந்த கூட்டணி அந்த கூட்டணியில் குறைந்தபட்ச அம்சம் நாங்களும் இந்த மக்களிடத்தில் சொல்லக்கூடிய பல கருத்துக்கள் அதில் இடம்பெறும் நினைக்கிறோம். ஒரு நல்ல ஆட்சி, அதாவது அந்த ஆட்சி ஒரு 10 வருஷத்துக்காக தமிழ்நாட்டில் நிலையாக இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய. அது அப்படின்னா தான் நான் ஓப்பனாக சொல்லிட்டு போயிடுவோமே, அப்ப அது இவ்வளவு தூரம் பேச வேண்டிய அவசியமே இருக்காது. புதிதாக அமைந்துள்ள கூட்டணியா ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டணியா? இல்லைங்க, அதாவது தமிழ்நாட்டு மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். அந்த மாற்றம் என்பது வெறும் இயந்திரத்தனமான மாற்றமாக இருக்கக்கூடாது. அந்த மாற்றத்தில் பொருள் இருக்கணும், அர்த்தம் இருக்கணும், இந்த மக்களுக்கு நல்ல பலன் கிடைக்கணும், இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கணும், எல்லாருக்கும் சமத்துவத்தை, ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்குவிட்டி எல்லாமே சமமாக பங்கிட்டு கொடுக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கணும். அதுதான் எங்களுடைய பிரதானமான கொள்கை. எனவே அந்த கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஆட்சிங்கிறது இவங்களை போயிட்டு அவங்க அந்த ஆட்சி வந்தால் எல்லாரும் சுபிட்சமாக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு ஆட்சி அமையணுங்கிறது தான் எங்களுடைய பிரதானமான கொள்கை. இல்லை என்ன அதெல்லாம் நாங்கள் பேசிட்டு இருக்கிறவங்க. எங்களுடைய கட்சி உங்களுக்கு தெரியும், நாங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் எல்லா சட்டமன்ற தொகுதிகள்லையும் எங்களுக்கு வலுவான வாக்கு இருக்குது. திருநெல்வேலி திருநெல்வேலி மாவட்டத்திலையும் எங்களுக்கு எல்லா தொகுதிகள்லையுமே கணிசமான வாக்குகள் இருக்கிறது. தென்காசி மாவட்டம்னா இருக்கிறது, விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிறது. அதாவது வெறும் ரிசர்வ், பல பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, ரிசர்வ் தொகுதி மட்டும் பொது தொகுதி இருக்கக்கூடிய எங்களுடைய வாக்கு வங்கியை யாருமே சொல்றதே இல்லை. அதுதான் பிரச்சனையே. இங்க இருக்கக்கூடிய நாங்கள் ஓட்டப்படாரம் மட்டும்தான் அப்படிங்கிற பார்க்கக்கூடாது. அண்டை தொகுதிகளான கோவில்பட்டியில் எங்களுடைய வாக்கு வங்கி இதுக்கு இதே ஓட்டப்படாத அளவுக்கு கோவில்பட்டியிலே செல்வாக்கு இருக்குது. இதே விளாத்திக்குளம் தொகுதி இருக்குது, இதே ஸ்ரீவண்டம் தொகுதி இருக்குது. வேணா திருச்செந்தூர் தொகுதி கொஞ்சம் குறைவாக இருக்கலாம், ஆனால் தூத்துக்குடி தொகுதியில் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். ஆனால் மற்ற தொகுதிகள் நாங்கள் மிக வலுவாக, திருநெல்வேலி சட்டமன்ற எடுத்துட்டிங்கன்னா அங்கே இன்னும் எல்லா தொகுதிகளிலுமே வலுவாக இருக்கிறோம். அதே போல் ஒவ்வொரு சட்டம் அதாவது ரிசர்வ் தொகுதிகளை காட்டிலும் பொது தொகுதியில் எங்களுடைய வாக்கு வங்கிகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதையெல்லாம் கணக்கிலே வைத்து தான் நாங்கள் எல்லா விஷயத்தையும் நம்ம பேசுகிறோம். அது நாங்கள் கூட்டணி சேர்ற போது சொல்லுவோங்க. அதாவது கட்சி இல்லாட்டியும் கூட அந்த கொள்கைகள் எப்படி ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்குவிட்டி கொண்டு வரணுங்க, அதான ஆப்ஜெக்டிவாக இருக்க முடியும். நாங்கள் எதுக்கு கட்சி அந்த சமுதாயத்தில்
ஏழை பணக்காரருக்குடைய இடைவெளிகள் குறைக்கப்படணுங்க. ஒருத்தர் வந்து மாதம் 5000 ரூபா தான் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் 5 லட்சம் 50 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய இருக்கக்கூடாது. எல்லா இடைவெளிக்கும் குறைக்கப்படணும். எல்லாருடைய வாழ்வாதாரங்களும் மேலே வரணும். இதுதான் வந்து புதிய தமிழகம் கட்சியினுடைய ஆத்மாத்மான கொள்கை. வேற எதுவுமே இல்லை. நடக்குமான்னு தெரியல. நீங்க 5 லட்சம் உள்ளவன் ஓமைக்கு நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு நாளை காலையில் நடக்கும்னு சொன்னாங்க. இருக்கு. ஆனா நடைமுறைக்கு ஏங்க வந்து இத்தனை நாடு யூரோப்பிய நாட்டில நடக்குது, ஐரோப்பிய நாடுகளில் நடக்குது, அங்க நாட்டில் நடக்கலையா? ரஷ்யாவில் இல்லையா? எல்லா நாட்டிலையும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய அங்க வந்து அதான் சொல்லணும். வித்தியாசம் வந்து நீங்க வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கும் 8,000 ரூபாய் 2,000 டிஃபரன்ஸ் இருக்குது. ஆனா 10,000 500 ரூபாய் 1,000 ரூபாய் இல்லை. இவ்வளவு வித்தியாசம் இல்லை. ஸோ எங்களுடைய கொள்கை இதை வந்து எல்லாத்தையும் சமப்படுத்தணும், எல்லாருடைய வருமானமும் சமமாகணும், எல்லாருடைய வாழ்வாதாரம் உயரணுங்கிறது எங்களுடைய நோக்கம். இல்லை, அது எல்லாமே நாங்கள் வந்து இப்போ என் கட்சி வந்து மாநில உயர்மட்ட குழு இருக்குதுங்க, மாவட்ட நிர்வாக குழு இருக்குது. எல்லோரும் உட்காந்து எந்த தொகுதிகள் வந்து எங்களுக்கு நாங்கள் வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, எதில் வந்துன்னா நாங்கள் வந்து குறிப்பாக வந்து நாங்கள் தென் தமிழகத்தில் வந்து தொடர்ந்து பல வருஷங்களாக தென் தமிழகத்தில் தொழில் வளம் வளரணும்னு நாங்கள் குரல் கொடுக்குறோம். புதிய தமிழகம் கட்சி தான் 10 மனித சங்கிலியே வந்து மதுரையிலிருந்து திருநெல்வேலியிலும், மதுரை குற்றாலம், மதுரை தூத்துக்குடி வரையிலும் மனித சங்கிலியை நாங்கள் நடத்திக்கிறோம். ஸோ தென் தமிழகத்தினுடைய ஃபோக்கஸ் தான் எங்களது அதிகமாக இருக்க முடியும். அதனால் தென் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக, முன்னேற்றத்துக்காக தென் தமிழகத்தில் அதிகமான பிரதிநிதிகள் நாங்கள் போட்டியிடுவோம். பிற பகுதிகளிலையும் வந்து பரவலாக எல்லா பகுதியிலும் இருக்கும். டாக்டர் முடிஞ்சு போச்சு எல்லாமே. இது வந்து வேஸ்ட். எதுங்க இந்த பிரஸ் மீட் எல்லாமே முடிச்சிட்டீங்க நீங்க. என்னது தென் தமிழகத்துல அதிகமான்ட்டிய இல்ல, அதெல்லாம் இல்லன்ட்டிய இல்ல, எல்லாமே முடிச்சாச்சு டாக்டர். சொல்லது வேணா ஒரு 10 நாள் கழிச்சு சொல்லுவீங்க. இது என்னது டாக்டர் என்ன முடிச்சு தென் தமிழகத்துல அதிகமா போட்டு வேண்டிய இல்ல, அதான் எங்களுடைய பெரிய கட்சி இல்லன்ட்டு அப்ப விஜய் தான் நினைக்கிறேன். நீங்க அப்படி இல்லை, அதாவது வந்து போட்டு வாங்கக்கூடாது. நாங்கள் பேச்சுவார்த்தையில் வந்து இருக்கிறோம் ஆச்சுங்களா. நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்போ நாங்கள் போட்டிட்டா நான் போய் சென்னையில் போட்டிடுன்னு சொல்லுவது வந்து சரியாக இருக்காது ஆச்சுங்களா. நான் விழுப்புரத்தில் போட்டிடுன்னு சொல்லுவது சென்சிபிளாக இருக்காது. நான் வந்து திருவண்ணாமலையில் போட்டுருன்னு சொன்னால் சென்சிபிளாக இருக்காது. ஸோ அதனால வந்து ப்ராக்டிக்கல் என்னவோ அதை நான் சொல்கிறேன். இல்லை, அதுக்குள்ள இந்த ஓட்டப்படாத மட்டும்தான் இது நீங்க அழுத்துறீங்களா ஒரு அணியில. ஆனா நீங்க அங்க வந்து உங்களுக்கு இந்த சைடு இல்லாம எல்லாம் பேச்சு நடந்துட்டு இருக்குன்னு டெஸ்கில் உட்காந்து எழுத வேண்டியதுங்க. டெஸ்கில் உட்காந்து எழுதிட்டே இருக்க வேண்டியது. நாங்க பிராக்டிக்கலா நடைமுறையில் வின்வின். நாங்கள் கூட்டணி சேரக்கூடிய அவருடைய வாக்கும் எங்களுக்கு வரணும், எங்களுடைய வாக்கும் அவங்களுக்கு பயனடையணும், எல்லாம் ஒட்டுமொத்தமாக வெற்றி பெறணும். ஆட்சி மாற்றத்தில் புதிய தமிழகத்தினுடைய பங்கு அதிகமாக இருந்துங்கிற அளவுக்கு வரணும். திஸ் இஸ் த கான்செப்ட். அதான் எழுதிக்கலாங்க, நிறைய உட்காந்து எழுதிக்கலாங்க ஆச்சுங்களா. அதெல்லாம் வந்து இருக்குதான் செய்யும், அவங்ககிட்ட எல்லா பவர் இருக்குது, இதை செய்வாங்க. அதெல்லாம் வந்து இன்னும் 2-3 காலம் இருக்குதுங்க. மக்கள் வந்து நிச்சயமாக வந்து கடந்த எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து தமிழ்நாட்டு மக்கள் முடிவெடுப்பார்கள், முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். பாஜக அதிமுக எல்லாமே திமுக ஆட்சியில் வந்து சட்ட ஒழுங்கு மோசமா இருக்காங்க. நீங்க அதை என்ன கருத்து? இல்லை, நாங்கள் வந்து எங்களுடைய எல்லாமே வந்து நாங்கள் வந்து தீர்மானத்தில் வந்து நாங்கள் 36 தீர்மானத்தில் நான் தெளிவாக தமிழ்நாட்டுடைய இன்றைய பிக்சர் என்னன்னு நான் கொடுத்துருக்குறேன். அதுக்காக உங்கள்கிட்ட கொடுத்தேன். இல்லை இல்லை, அதை வந்து டைவர்ட் பண்ண வேண்டாங்க. இன்னைக்கு வந்து நம்ம கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கிறது. விரைவில் நல்ல அதனால தமிழ்நாடு முழுவதும் ஒரு போஸ்டர் ஒட்டிருக்காங்க. முட்டை படம் போட்டு தமிழ்நாடுக்கு எந்த நிதி ஒதுக்கல, முட்டை தான் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் ஒரு போஸ்டர் ஒட்டிருக்காங்க. முட்டை நல்லா தானே, முட்டை புரோட்டீன் இருக்குது. இல்ல முட்டையில வந்து ஒயிட்ல வந்து புரோட்டீன் இருக்குது, எல்லோல எல்லா விதமான சத்து இருக்குதுங்க.
பட்ஜெட்ல ஒழுங்கு ஒதுக்கல அப்படின்னு சொல்லி அதனால முட்டை படம் போட்டு ஒட்டி பரபரமா போட்டு ஒட்டியிருக்காங்க. அது வந்து ஒரு மத்திய அரசு இன்னொரு போட்டு ஒட்டியிருந்தாங்க. டப்பா இங்க என்ன தகராகின்னு ஒட்டியிருந்தாங்க. அதெல்லாம் போட்டுங்க. முட்டை வந்து முட்டை உடம்புக்கு நல்லது. ஒரு நாளைக்கு வந்து நீங்க முட்டையை பத்தி கேட்டீங்க, முட்டையை பத்தி கேட்டீங்க, முட்டைக்கு விளக்கம் கொடுத்தாச்சு. வெள்ளைக்கரு சாப்பிடலாம், மஞ்சக்கரு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது. என்ன சொல்ல இது போட மாட்டீங்களா? இது போட மாட்டீங்களா? இல்ல பட்ஜெட்ல என்னுடைய கருத்து வந்து அந்த 100 நாள் வேலை, நான் மற்ற விஷயத்தெல்லாம் பார்க்கல. 100 நாள் வேலைக்கு வந்து 125 நாளாக வந்து உயர்த்தி பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கிராமங்களில் இன்னைக்கு வந்து அதுவும் குறிப்பாக தமிழ்நாடுங்குமே சாதாரண வந்து இன்னைக்கு என்ன நிலங்களெல்லாம் வந்து ஒரு பக்கம் குவிஞ்சு போச்சுங்க. நிலமற்றவர்கள் ஏறக்குறைய கிராமங்களில் 40% 50% மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் வந்து அந்த 100 நாள் வேலை ஒன்று தான். ஆனால் அதுக்கு வந்து போதிய நிதி ஒதுக்காதது போல தோன்றுகிறது. அதுதான் சொல்ல முடியும். அதுக்கு வந்து அந்த 100 நாள் 120 நாளாக ஒதுக்கி கூட்டிக்கிறாங்க. 125 நாளுக்கு வந்து போதிய நிதி இல்லாதது போல எனக்கு தோன்றுகிறது. அது வந்து அதை நான் ஸ்டடி பண்ணி பார்த்தேன். அதுக்கு வந்து 125 நாள் உத்தரவாதமும் வந்து அதிகாரிகள் தான் தீர்மானிக்கிறாங்க. அந்த விஷயத்துல ஒரு குறை இருக்கிற மாதிரி தெரியுது. மற்ற விஷயங்கள்லாம் வந்து அது நீண்ட நாள் கணக்குங்கிறாங்க. அதுக்குள்ளெல்லாம் நான் போகல. ஆனால் 125 அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதி போதாதுங்கிறது என்னுடைய பார்வை. அதான் பார்வை. சார் வந்து யாராவது ஒரு ஆள் நின்னாங்கன்னு சார் நிற்பாங்க, என் கட்சியில இருந்து நிற்பாங்க சார். வெற்றி பெறக்கூடிய ஆள் நிற்பாங்க சார். அச்சா எப்படி எப்படி கொண்டு பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுதான் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விரைவில் வந்து நல்ல அறிவிப்பு வரும்.